அண்ணி இந்தாங்க தண்ணி குடிங்க. என்னாச்சு ராசாத்தி? இப்ப சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. என்ன ஆச்சு உனக்கு? என்னவா இருக்கும்? ஏதாவது பித்த வாந்தியா இருக்கும். நேரத்துக்கு திங்கணும். கண்ட டைம்ல தின்னா இப்படிதான் வரும். சரி வாங்க போலாம். ஒருவேளை இது அந்த வாந்தியா இருக்குமோ? ராசாத்திக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சா? என்ன மங்கை பண்ணிட்டு இருக்க? வா போலாம். அக்கா இது எதுவும் இல்ல மங்கை, வா நம்ம வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். வா ராசாத்தி வா வா. அங்க போய் உட்காரு. ராசாத்தி இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ராசாத்தி மறுபடியும் வாந்தி வருதா என்ன? என்ன ராசாத்தி? ஆமா அத்தை, ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருந்திருப்பா. உடம்புல பித்தம் முத்தி போய் வாந்தியா வருது. வேற என்ன? இல்லக்கா, எனக்கு அப்படி தோணல. ராசாத்திக்கு அந்த ஆத்தா குழந்தை பாக்கியம் கொடுத்துட்டாளோன்னு தோணுது. மங்கை அப்படியெல்லாம் இருக்காது. இது வெறும் பித்த வாந்திதான். இல்லக்கா, இவ முகத்தை பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பா இது மசக்க வாந்திதான். ஆமா, இப்படிதான் கண்டது எல்லாம் தின்னுட்டு முன்னாடி வாந்தி எடுத்தா. நீ இவ குழந்தை உண்டாயிருப்பாளோன்னு சந்தேகப்பட்டு இல்லாத ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண. என்னாச்சு கடைசியில? இல்லக்கா, இந்த தடவை அப்படி இருக்காது. நான் அடிச்சு சொல்றேன், இது பித்த வாந்திதான். அத்தை, நீங்க 2 பேரும் எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வைத்தியம் பாக்குறவங்கள கூட்டிட்டு வந்து பாத்துட்டா போச்சு. கண்மணி, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு தெரியாததா? இல்லக்கா, அவ சொல்ற மாதிரி மருத்துவச்சிய வர வச்சு பாத்துட்டா பிரச்சனை தீந்துற போகுது. ஆமா அத்தை, எதுக்கு நமக்குள்ளேயே பேசிக்கிட்டு? நம்ம அவங்கள வர வச்சு பாத்துருவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்கு, அதுக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ராசாத்தி, அப்படி மட்டும் நல்ல செய்தியா இருக்கட்டும். அப்புறம் பார் ராசாத்தி, ஊரையே கூப்பிட்டு விருந்து வச்சு அசத்திர மாட்டேன். இருக்கட்டும் மங்கை, ஓவரா பண்ணாத. ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போயிட போற. அதான் ஆளை வர சொல்லி இருக்குல்ல, அவ வந்து பாத்துட்டு சொல்லட்டும், அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ராசாத்தி, அக்கா முகத்தை பாரு. இப்பவே பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இந்த வீட்டோட வாரிசு உன் வயித்துல வளர்ந்துருமோன்னு பதட்டமா இருக்காங்க பாரு. ஏன் ராசாத்தி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. வாங்க பாட்டி, அங்க
வாங்கம்மா, ஆ உட்காருங்க. கொஞ்சம் நிதானமா பார்த்து சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி, நீ மட்டும் நான் நினைச்ச மாதிரி ராசாத்திக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருந்தா நான் உன் கோயிலுக்கு கால்நடையா நடந்து வந்து பொங்கல் வச்சு மாவிளக்கு எடுத்து என் வேண்டுதலை நிறைவேத்துறேன். என்னம்மா? உங்க வம்சம் விருத்தியாக போகுதுமா. குழந்தை உண்டாயிருக்காமா மருமக. ஐயோ, ஆத்தா, நீ என் கண்ணை திறந்துட்ட. நீங்க நல்ல நாடி புடிச்சு பாத்தீங்களா? உண்மையிலேயே கர்ப்பம் தானா? ஆமாம்மா, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஐயோ, நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது செய்யணுமே? கொஞ்சம் இருங்கம்மா, வந்துடுறேன். இந்தாங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. நான் வரேன். ஏ ராசாத்தி, பேருக்கு ஏத்த மாதிரி நீ ராசாத்தி தான். உன்னை எப்படி வச்சு தாங்குறேன்னு மட்டும் பாரு. ஐயோ, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இப்படி ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கே. இரு இரு வர. அத்தை, ராசாத்தி, ஆ காட்டு. ஐயோ, சந்தோஷத்துல கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. அடுத்து என்ன செய்யணும்னு கூட தெரியல. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ, முதல்ல உன் மாமாவுக்கு சொல்லணும். பேரன் பிறக்க போறான்னு தெரிஞ்சா தலைக்கால் புரியாம ஆட ஆரம்பிச்சிருவாரு. கண்மணி, அத்தை. அப்படியே நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லிடு. நான் சொல்லிடுறேன். ராசாத்தி, பாத்தியா? நான் சொன்னது சரிதானே? இப்ப எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க பாரு. அதான் எனக்கு பயமா இருக்கு கண்மணி. அத்தை இவ்ளோ சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. இது பொய்ன்னு தெரிஞ்சா அத்தை நொறுங்கி போயிடுவாங்க. நாம தப்பு பண்றோமோன்னு பயமா இருக்கு கண்மணி. நான் தான் இருக்கேன்ல ராசாத்தி, நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படுற மாதிரி ஒன்னும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். சரி, நீ இரு, நான் எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ கடவுளே, இப்படி எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்துற மாதிரி என் நிலைமை ஆக்கிட்டியே. அத்தையோட சந்தோஷத்தை பார்க்க பார்க்க எனக்கு பயம் அதிகமாயிட்டே போகுது. ஏதாவது பிரச்சனை ஆகாம நீதான் என்ன காப்பாத்தணும். ராசாத்தி, ஏன் இப்படி இருக்க? மூஞ்சி எப்ப பார்த்தாலும் சோகமாவே வச்சிட்டு இருக்க. இங்க பாரு, நீயே நம்ம டிராமா பண்றோம்னு காட்டி கொடுத்துருவ போல. இல்ல கண்மணி, எனக்கு பயமா இருக்கு. நம்ம பண்றது சாதாரண விஷயம் இல்ல. மங்கையத்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு பயம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது பொய்ன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் கண்மணி? எல்லாரும்
யாரும் என்ன வெறுத்து ஒதுக்கிட மாட்டாங்க. அதுக்காக தாண்டி இவ்வளவோ. நாளைக்கு உண்மை தெரிஞ்சு எல்லாரும் உன்னை வீட்டை விட்டு விரட்டும். அதுக்காக தான் இவ்வளோ நான் பண்றேன். ராசாத்தி, ஒருத்தரை விஷம் கொடுத்தும் கொல்லலாம், வெல்லம் கொடுத்தும் கொல்லலாம். நான் 2வது ரகம். என்ன கண்மணி ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? அதை பத்தி இப்பவே நினைச்சு ஏன் கவலைப்படுற? அது அப்புறம் பாத்துக்கலாம். உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரியா? நீ கவலைப்படாத. சரி, எல்லாரையும் வர சொல்லியாச்சு. இப்ப போய் முகத்தை இந்த மாதிரி வச்சிருக்க. வா, முகத்தை கழுவி ரெடியாரு. தம்பி, என்ன விஷயம்னு சொல்லாமலா மங்கை இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிச்சு? ஆமா அண்ணா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? நானும் துருவி கேட்டு பார்த்துட்டேன், ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா. ஏதாவது நல்ல விஷயமா தான் இருக்கும். ஒருவேளை கேக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னதை பார்த்தா வீட்டுல யாருக்கும் பிறந்தநாளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, அப்பா ரொம்ப யோசிக்காதீங்க. இருக்கிற கொஞ்ச நஞ்ச முடி கொட்டிட போகுது. ஆ, வாங்க உள்ள போனா தெரிஞ்சிட போகுது. சரி வா. உள்ள போலான்னு. மரகதா, 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 என்ன விசேஷம்? மங்கை இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிச்சே. அவ தானே வாங்கிட்டு வர சொன்னா, அவகிட்டயே கேளுங்க. அண்ணே, இதுக்கு போய் ஏன் நீ கோச்சுக்கிறீங்க? ஐயோ தம்பி, மங்கை வாயால சொன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மங்கை, ஏ மங்கை. இதோ வந்துட்டாக்கா. மங்கை இவ்வளவு படபடப்பா சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. ஆனா உண்மையிலே ஏதோ பெருசா நடந்திருக்கு. மங்கை, இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது. என்ன விஷயம்னு உடனே சொல்லு. மங்கை, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது இந்த அளவுக்கு சந்தோஷமா உன்னை இன்னைக்கு தான் பாக்குறேன். சொல்லு, என்ன விஷயம்? நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு உருவாயிருக்குங்க. ஆ? ஆமாங்க, நமக்கெல்லாம் வயசாயிடுச்சு. தாத்தா பாட்டி ஆக போறோம். ஏய், என்ன மங்க சொல்ற? ஆமாங்க, ராசாத்தி உண்டாயிருக்கா. ஆ. அண்ணே, நாம தாத்தா ஆக போறோண்ணே. நமக்கு பேரப்புள்ள பிறக்க போகுது. ஆமா பாரு, நம்ம வம்ச விருத்தி ஆகுது. எல்லாம் அந்த ஆத்தாவோட கருணை தான். ஆமா, ராசாத்தி எங்க? மாடியில தான் இருந்தா. இருங்க கூப்பிடுறேன். ராசாத்தி, ராசாத்தி. அத்தை, ஏய் ராசாத்தி, பொறுமையாவாமா. இங்க பாரு, நீ எது பண்ணாலும் இனிமே பொறுமையா தான் பண்ணணும், புரியுதா? நீ இப்போ ஒரு உசுறு இல்ல, 2 உசுறுக்காரி. நீ எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் பொறுமையா நிதானமா செய்யணும், சரியா? ராசாத்தி, என் மனசு இன்னைக்குதாம்மா நிறைஞ்சிருக்கு. என் குலசாமிமா நீ. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல எல்லாமே நல்லதாவே நடக்குது. இப்போ உன்னாலதான் எங்க வம்சமும் விருத்தியாக போகுது. பாரி, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி கண்கலங்கிட்டு இருக்க? இல்ல இல்லண்ணே. நீ அழுகிறத பார்த்து ராசாத்தி பயந்துட போற. இல்லண்ணே, நான் அழல. நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதம்மா. இது சந்தோஷத்துல தானா வந்துருச்சு. எப்ப பாரி தாத்தா ஆக போறேன்னு கேட்ட ஊர் பயலுக்கு முன்னாடி நெஞ்ச நிமித்திட்டு நானும் தாத்தா ஆயிட்டேன்ட்டு திமிரா சொல்லுவேன்ல. ஆமாமா, நானும் தான்.
சரி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? வாங்கிட்டு வர சொன்னதெல்லாம் இந்த சந்தோஷத்தை கொண்டாட தானே. எடுங்க, எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க. முக்கியமா ராசாத்திக்கு கொடுங்க. ஆமா ஆமா, இருமங்க, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அத நம்ம 4 பேருக்குள்ள கொண்டாடுறது. அப்ப என்னங்க பண்ண போறீங்க? நம்ம குடும்பத்துக்கு வாரிசு உண்டாயிருக்குது. அதை எப்படி கொண்டாடணும் தெரியுமா? ஊரையே கூட்டி ராசாத்திக்கு நலுங்கு வச்சு ஊர்காலங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு பெரிய திருவிழா மாதிரி நடத்தணும். அதெல்லாம் சரிதாங்க. ஆனா அது எப்படிங்க உடனே சாத்தியம்? என்னது உடனே சாத்தியமாகாதா? என்னண்ணே? அண்ணன் தம்பி 2 பேரை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அடுத்தவங்க வீட்டு விசேஷத்துக்கு நாங்க முன்ன போய் நிப்போம். ஆமா, இதே நம்ம வீட்டு விசேஷம். 1 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ராசாத்தி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நீ வர்றதுக்குள்ள மாமா எப்படி திருவிழா மாதிரி உனக்கு நலுங்கு வைக்கிறேன்னு பாரு. நீ போ. மங்க, ஏன் தம்பி, இதுக்கெல்லாம் கூட நலங்கு வைப்பாங்களா? நலங்குங்கிறது என்ன? 4 பேர் சந்தனம் பூசி வாழ்த்துறதுதான். இதுக்கெல்லாம் நலங்கு வைக்கிறது தப்பே இல்ல. நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஊர்ல யாரும் இந்த மாதிரி கொண்டாடி இருக்க கூடாது. நீ சொல்லிட்டல்ல மங்க, எப்படி அசத்துறேன்னு மட்டும் பாரு. அண்ணே வாங்கண்ணே. வா தம்பி. ராசாத்தி, என்ன ஒரு மாதிரியா இருக்க? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஒன்னும் இல்ல அத்தை. இங்க பாரு, புள்ளத்தாச்சி மனசு குறையோட இருக்க கூடாது. அது வயத்துல இருக்கிற புள்ளைய பாதிக்கும். எதுனாலும் தயங்காம சொல்லு. நீ என்ன கேட்டாலும் செய்ய தயாரா இருக்கும். சொல்லு ராசாத்தி. ஐயோ, எதையாவது உளறி காரியத்துக்கு எடுத்துற போறா. என்ன ராசாத்தி, எது கழுவுற? என்னன்னு சொல்லு. ஏய், என்னன்னு கேக்குறால, சொல்லுடி. அக்கா, சும்மா அவளை அதட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. முழுகாம இருக்கிறவங்க கிட்ட போய் மூஞ்ச காட்டுறீங்க. எனக்கு கெட்ட கோவம் வரும், பாத்துக்கோங்க. ராசாத்தி, அழாம என்ன விஷயம்னு சொல்லு. அத்தை, என்ன அத்தை நீங்க? அவ அழறதுக்கு காரணமா புரியல. மாமா ஊருக்கே தகவல் சொல்லி விருந்து வைக்க ஏற்பாடு பண்ண போயிருக்காரு. ஆனா ராசாத்திக்கு உரிமையான ஆளுக்கு இன்னும் விஷயமே தெரியாது. இன்னும் வந்து பார்க்கவும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல புருஷன் பக்கத்துல இருக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? ஐயோ, நான் ஒரு மடச்சி. இனி எனக்கு சொல்ல மறந்துட்டேன் பாரு. சித்தி, நான் சொல்லி வர வைக்கிறேன். டேய் குமரா, விஷயத்த சொல்லிடாத. அவனே நேர்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க சித்தி. ஒரே நல்ல மங்கை பக்கம் எல்லா மரியாதையும் திரும்பிடுச்சு. ச்சே, இந்த இனிய பையன் நம்ம கிட்ட ராசாத்திய பிடிக்கலன்னு சொல்லி நல்லா ஏமாத்திட்டான். ராசாத்தி, இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? கண்ணை தொட. இங்க பாரு, நான் போய் சூடா பால்ல குங்குமப்பூ போட்டு கொண்டு வரேன். மங்கை, ரொம்ப ஓவரா பண்ணாத. அதெல்லாம் 7 மாசத்துக்கு அப்புறம் தான். இப்பதான் அவ உண்டா இருக்கா, அதுக்குள்ள குங்குமப்பூ அது இதுன்னு ரொம்ப தானி பண்ற. அக்கா, புரியுதுக்கா. யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க. ராசாத்தி உண்டான நேரம் கண்மணியும் உண்டாயிடுவா. அதுக்குன்னு குறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காம வரவங்கள வரவேற்க ஏற்பாடு பண்ணுங்க.
புனிதா வா, நிறைய வேலை இருக்கு. இவங்க வேற நடுவுல ஒண்ணும் புரியாம காமெடி பண்ணிக்கிட்டு நடக்கிறதே நாடகம். அது தெரியாம அக்காவும் தங்கச்சியும் முட்டிக்கிறாங்க. நம்ம பிளான் நல்லா தான் போயிட்டு இருக்கு. கண்மணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கண்மணி. அத்தை மாமா எல்லாம் இது நிஜம்னு நம்பி ஊரெல்லாம் கூப்பிட்டு பெருசா பண்றாங்க. எனக்கு ரொம்ப படபடன்னு வருது. பேசாம உண்மையை சொல்லிடலான்னு தோணுது.